ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு எண்ணத்தோடு மனிதனை படைத்திருக்கிறான். எந்த மனிதனையும் இறைவன் ஏனோதானோ என்றோ குறைவாக படைக்க வேண்டுமென்றோ எவனையும் இறைவன் கருதியது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்தே இறைவன் அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தகுந்தாற் போல ஒரு தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்தே இறைவன் மனிதனை பூமியில் அனுப்புகிறான். எந்த மனிதனையும் இறைவன் வெறுமையாய் பூமிக்கு அனுப்புவதில்லை. இறைவன் ஏன் எனக்கு கொடுக்கவில்லை, இறைவன் ஏன் எனக்கு இதனை தரவில்லை என்று சொல்வதற்குரிய யாரும் கிடையாது. ஏனென்றால் இறைவன் எதனை நமக்கு கொடுத்தான், எதனை தந்து இந்த பூமியில் நம்மை அனுப்பினான் என்று அறிந்து அதன்படி நடப்பதே மனிதனுடைய வேலையாக இருக்கிறது. அதனை அறியும் வரை, அதனை தெரிந்து கொள்ளும் வரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனை தேடி கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வு என்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. எனவே அருமையான ஆன்மீக சொந்தங்களே, சிவனுடைய புத்திரர்களே, நீங்கள் எல்லோரும் முதலாவது நாம் இந்த பூமியில் எதற்காக அனுப்பப்பட்டோம், நாம் எதற்காக இந்த பூமியில் வந்தோம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு அதனை தரவில்லை இதனை தரவில்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாதபடி எல்லாவற்றையும் கொடுத்தே இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு சொந்தங்களே, இறைவன் மீது வருத்தப்படுவதையோ இறைவன் மீது கோபப்படுவதையோ நிறுத்திவிட்டு இறைவன் நம்மை எதற்காக அனுப்பினான் என்பதை ஆராயுங்கள். அதற்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நிச்சயமாக பங்கு கொடுக்கும் என்பதனை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம.